மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஐயாக்கண்ணு தலைமையில் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைப்பில் இருக்கிறார். சார்லஸ், என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, திடீரென விவசாயிகள் திருச்சி கண்டோன்மெண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோடைய அந்த மண்டல அலுவலகத்தை வாயில் கதவை மூடி அவர்கள் பூட்டு போட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவருடைய கோரிக்கை 100 நாள் சம்பளம் மற்றும் முதியவர்கள் பென்ஷன் அந்த சம்பளம் ஆகியவற்றை கொடுக்கும் பொழுது விவசாயிகள் ஏற்கனவே கடன் வாங்கி வைத்திருப்பார்கள். அவருடைய கடனுக்கு இதை பிடிக்க கூடாது என்ற உத்தரவு ஏற்கனவே உள்ளது. இதையும் தாண்டி வங்கி அதிகாரிகளை அந்த பிடிப்பதாகவும் உடனடியாக இந்த வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடன் வாங்கிய விவசாயிகளை ஒருமுறை அழைத்து அவர்களுக்கு இந்த தீர்வு என்று கூறிவிட்டு பணத்தை பெற்ற பிறகு அவர்கள் 10 ஆண்டுகள் கடன் கொடுக்க முடியாது என்று அவர்கள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வராங்க விவசாயிகள். இதனை கண்டித்து தான் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஐயாக்கண்ணு தலைமையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஒரு சில விவசாயிகள் மேல் சட்டை அணியாமலும் பெண்களும் தற்பொழுது இந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. பிரியதர்ஷினி, தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.